நான் தான் உங்களுடைய மாடர்ன் ஜோசியக்காரி. யாராவது இப்படி வந்து ஜோசியம் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டீங்களா? நான் தான் இருக்கேன்ல. இப்ப என்ன மேட்டர்னா, ஆளுக்கு ஒவ்வொரு வீடியோ ஜோசியத்தை பத்தி போட்டுட்டே இருக்காங்க. நம்ம ராசி எப்படி இருக்கும் அப்படிங்கறதே தெரியாது. ஆனா நான் எல்லா வீடியோவும் கலெக்ட் பண்ணி அதுல முக்கியமான பாயிண்ட்டுகளை மட்டும் எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஜோக்கான பிரசன்டேஷன் கொடுக்க போறேன். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போறது மேஷம். மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான ஆண்டா. அது மட்டும் இல்லாம லவ்ல நிறைய சண்டை வருமா, அதே மாதிரி பணம் நிறைய செலவழிக்கிற மாதிரி வருமா, உடம்பு ரொம்ப டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா. சோ உங்க பாடியை நல்லா பாத்துக்கோங்க. ரிஷபத்துக்கு ப்ராஃபிட் நிறைய வருமா, லவ் மேரேஜ் சக்சஸ் ஆயிடுமா, வீட்டுல நீங்க இருந்தாலே மகிழ்ச்சி தானா, நீங்க இல்லைன்னா வீடே சோர்ந்து போயிடுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் கிட்டா நீங்க இருப்பீங்களா. திடீர்னு எப்படி இப்படிலாம் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ராசி அப்படித்தானே சொல்லுது. மிதுனம். மிதுனம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 6 மாசம் உடம்பு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த 6 மாசம் உடம்பு என்னமோ பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹெல்த் கண்டிஷன்ஸ்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதையும் தாண்டி வேற என்ன விஷயம்னா, நீங்க ஏதாவது வாகனம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா 2026 இஸ் த கரெக்ட் டைம். ஸோ மறக்காம உங்க வாகனத்தை வாங்கி லைசன்ஸும் சேர்த்து வாங்கி வண்டி ஓட்டுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கடகம். வேலை லைஃப்ல உங்களுக்கு நிறைய ஒர்க் வந்துட்டே இருக்கும். ஹெல்த் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் பாத்துக்கணும். இதையும் தாண்டி லவ் லைஃப்ல இன்னும் கொஞ்சம் நிறையவே கான்சென்ட்ரேட்டா இருக்கணுமா. ஏன்னா இந்த 2026 உங்களுக்கு நிறைய சண்டைகள் வர வாய்ப்பு இருக்கா. சிம்மம் பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ற ஹார்ட் ஒர்க்குக்கு ஏத்த மாதிரி ஒரு பெரிய வின் கிடைக்கும். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் நல்லா போகுதே, நம்ம எல்லாம் பண்றது கரெக்டா போகுது அப்படின்னு இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல ஏன்னா நம்ம டெசிஷன் எடுக்கிறதே தப்பா, வேற யாருக்காவது கேட்டு கலந்துரையாடி எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் உங்க மைண்ட்ல வந்து போகும். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அது கரெக்டா இருக்கா இல்லையான்னு 2-3 தடவை யோசிச்சு பார்த்து இந்த விஷயத்துல இறங்கினாவே இந்த இயர் ஒரு சக்சஸ்ஃபுல்லான இயர். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் ஆல் நெகட்டிவா தான் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு செலவுகள் அதிகமா இருக்குமா. ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருந்தீங்கன்னா படிப்புல கொஞ்சம் கவனம் சிதறி இதனால ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குமா. இதெல்லாம் நான் சொல்ல, அங்க சொன்னாங்க. நீங்க மூடிக்கிட்டு ஒழுங்கா படிச்சீங்கன்னா அது மட்டுக்கு மார்க் வந்துடும். அதனால இதெல்லாம் நம்ப வேண்டாம். லாஸ்டா ஃபைனலா என்ன இருக்குதுன்னா, வீட்டுல அவ்வப்போது மகிழ்ச்சி இல்லாம இப்ப மாதிரி சண்டை வந்துகிட்டே இருக்குமா. பட் அது உங்க வாயால தான் ஆரம்பிக்குமா. சோ நீங்க ஒரு ஓரமா பொத்துனாப்புல உட்கார்ந்தா எந்த பிரச்சனையும் வராதான். துலாம். துலாமுக்கு அவங்க ஹெல்த்ல பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது. ஆனா உங்களோட அம்மா ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இதையும் தாண்டி நீங்க நிறைய நம்பிக்கையை வந்து கைவிடுற மாதிரி இருக்கும். எனக்கு நம்பிக்கையே இல்லை இது மேல, இனிமே இதை பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க. கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருப்பீங்க. நீங்க நம்பிக்கையும் விடாப்படியாது நான் பண்ணியே தீர்வேன், நான் ஜெயிச்சே காட்டுவேண்டா அப்படின்னு நீங்க ஒன்ஸ் இறங்கிட்டீங்கன்னா இந்த 2026 உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து பாதிக்கும். அதாவது நிறைய வர மாதிரி இருக்கும், ஆனா அன்எக்ஸ்பெக்டடா செலவாயிட்டே இருக்கும். ஸோ இதனால ஆன்மீகத்துல, அதாவது நீங்க நிறைய சாமியை கும்பிட்டே இருந்தீங்கன்னா, எல்லா கோவிலுக்கும் வார வாரம் போய் உட்காந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் கொஞ்சம் குறையுமா. உங்களுக்கு கேரக சரியில்லையா, அதுக்காக இப்படி குன்னக்குடி கோயில் அடிவாரத்துல அங்க பிரதர்ஷனம் செஞ்சு வேண்டிக்கிட்டா எல்லாம் சரியா போயிருமா. கும்பமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவெல்லாம் ஆபீஸ்ல காண்டேத்தி தொலை பண்ணிட்டு இருந்தானோ அவன் தொல்லை இனிமே இருக்கவே இருக்காதான். இது மட்டும் இல்லாம ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த 2026 கரெக்டான ஆண்டா. கும்பத்துக்கு இது மட்டும் இல்லாம பல பலன்கள் வந்து சொல்லப்படுது. திருமணமும் வந்து சீக்கிரமா நடந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ இந்த இயர் கும்பத்துக்கு ரொம்ப சூப்பரான இயரா இருக்கும். ஸோ மறக்காம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. தொழில் முயற்சி வெற்றி பெறும். உங்க கருத்துக்கு மரியாதை இருக்கும். இதையும் தாண்டி நீங்க எஃபர்ட் போட்டீங்கனாலும் ஃபர்ஸ்ட் வின் பண்ணாத மாதிரி இருக்கும். ஆனா அந்த எஃபர்ட்டுக்கு அப்ப பலன் கிடைக்கலனாலும் கூடிய சீக்கிரம் அதுக்கு உண்டான பலனை நீங்க நேரடியா பாப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மகரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் அதிகரிக்குமா,
நம்ம வச்ச சேவிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கும். ஆனா இதெல்லாம் கட்டுப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு ஃபாரின்ல இருந்து ஏதாவது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால ஃபாரின் டிராவல்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும்னு சொல்லப்படுது. ஸோ உங்க நம்பிக்கை விடாப்பிடியா இருந்து நீங்க இந்த இயரை வின் பண்ணலாம். Me going, man. Aeroplane. Australia. மீனத்துக்கு எல்லாமே பாசிட்டிவ் தான். உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும், ஹெல்த் சூப்பரா இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சூப்பரா இருக்கும். யாருக்கிட்டையுமே இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணாத ஒரு விஷயம், யாருக்கிட்டையுமே நம்ம சொல்லவே முடியாது, ஏன்னா நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்லாம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த வாட்டி நீங்க சொல்ற எல்லா கருத்தும் வந்து சரவடியா இருக்கும். ஆனா ஒரே ஒரு நெகட்டிவ் மட்டும்தான் இருக்கு. நிறைய ஃபாரின் ட்ரிப்ஸ் வந்தாலும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறது தெளிவா எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ உங்களுக்கு ஃபாரின் ட்ரிப் வேணா அதை யாரால தான் விட முடியும், போய் தான் ஆகணும். பட் மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேசஸ் போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பூவி. ஸோ இந்த ஜோசி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரு மாடர்ன் கேர்லா வந்து உங்களுக்காக சுருக்கமா சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இயர் இப்படிதான் இருக்க போகுதானா தெரியாது. ஜோசியத்தை பெரும்பாலும் யாரும் நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க இதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு வேலை செஞ்சாலும் நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு இது போன்ற பல இன்ஃபர்மேஷன் அது மட்டும் இல்லாம பல வீடியோக்கள் வேணும்னா எங்க சேனலுக்கு அப்படியே உங்க குட்டி விரல் எடுத்து படக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.